மக்களே 2 ஸ்பூன் வத்தப்பொடிக்கு பதிலா 10-15 ஸ்பூன் வத்தப்பொடியே தட்டு. அங்க இருக்கு பத்தியா, ஒரு 4-5 மாங்காவு போடு. பிறகு பச்சை மிளகா ஒரு 25 எண்ணத்தை போடு. புளி இருக்குல்ல, ஒரு 1/2 கிலோ கரைச்சு ஊத்து. அதுக்கப்புறம் உப்பு ஒரு டப்பா நிறைய அட்லி தட்டு. இப்படி எல்லாம் செய்து வச்சாதான் மக்களே நாளைல இருந்து உன் மாமியா கறி ஒண்ணு வேலை வாங்க மாட்டா. நீ நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். சரிங்க தே. கருவாட்டு குழம்புக்கு எத்தனை ஸ்பூன் வத்தப்பொடி போடணும், எத்தனை ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும் மறந்தே போயிட்டேன். சரி அம்மிட்ட போன் அடிச்சு கேப்போம். ஏமா கருவாட்டு குழம்புக்கு எத்தனை ஸ்பூன் வத்தப்பொடி போடணும், எத்தனை ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும்? மக்களே நான் சொல்லுதபடி வத்தப்பொடி மல்லிப்பொடி எல்லாம் போடணும்னா அதுல மாத்திராத, அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். அம்மா நீங்க பேச சவுண்டே கேட்க மாட்டேங்க, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். மக்களே 2 ஸ்பூன் வத்தப்பொடிக்கு பதிலா 10-15 ஸ்பூன் வத்தப்பொடியே தட்டு. அங்க இருக்கு பத்தியா, ஒரு 4-5 மாங்காவு போடு. பிறகு பச்சை மிளகா ஒரு 25 எண்ணத்தை போடு. புளி இருக்குல்ல, ஒரு 1/2 கிலோ கரைச்சு ஊத்து. அதுக்கப்புறம் உப்பு ஒரு டப்பா நிறைய அட்லி தட்டு. இப்படி எல்லாம் செய்து வச்சாதான் மக்களே நாளைல இருந்து உன் மாமியா கறி ஒண்ணு வேலை வாங்க மாட்டா. நீ நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்.